இந்தாப்பா, நீங்க ஒழுங்கா போய் சேரணும்னா நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. இந்த ராஜரிஷி சாமியார் மாதிரி உலகத்துல பார்த்ததே கிடையாது. அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். இவர் கையால விபூதி அள்ளி கொடுத்தா புற்றுநோயே குணமாகுது அப்படின்னு எழுது. உனக்கு தாமா எப்படி எழுதணும்னு அவங்களுக்கு வேற விதமா சொல்லி கொடுத்துரு. ஏன்னா எல்லா பத்திரிகையிலும் ஒரே மாதிரி வந்தா ஜனங்க நம்ப மாட்டாங்க. தப்பு. மட ஜனங்க எல்லா பத்திரிகையிலும் ஒரே மாதிரி வந்தா தான் நம்புவாங்க. மட ஜனங்களா? நீங்க யாருங்கிற உண்மை ஒரு நாள் அந்த ஜனங்களுக்கு தெரியத்தான் போகுது. அன்னைக்கு உங்க தாடி கமண்டலம் எல்லா காத்துல பறக்க போகுது. தெரிஞ்சாதானே தெரிய விடுவோமா? சரி சரி, வெட்டி பேத்திய பேப்பர் பேனா இருக்கு, உட்காந்து கடகடன்னு எழுதுங்க. வர அமாவாசை ரொம்ப நல்ல நாள். அன்னைக்கே பலி கொடுக்க ஏற்பாடு செய்யலாம். நாம புதுசா கட்டணமே பலிகொகை, அந்த இடத்துல தானே ஏற்பாடு செய்யணும். ஆமா. ஓம் சாந்தி. சாமியாரை பத்தி எழுதுறதுன்னு என்ன கசக்குதா? சும்மா பொழந்து கட்டிருக்கோம். படி படி. இந்த உலகத்தில் எத்தனையோ அவதார புருஷர்கள் தோன்றி இருக்கிறார். அடுத்தது நான் சொல்லட்டா? அப்பேற்பட்ட அவதார புருஷர்கள் இல்ல, இந்த ராஜரிஷி ஒரு பெரிய அவதார புருஷன். அப்படித்தான் எழுதிருக்கிறீங்க. படிக்கும் போது குறுக்க பேசக்கூடாது. சரி, மேல படி. அப்படிப்பட்ட அவதார புருஷர்கள் தோன்றியும் கூட இந்த பூமியை திருத்த முடியாது என்பதற்கு இந்த ராஜரிஷி ஒரு உதாரணம். ராஜரிஷி என்ற பெயரில் ஒளிந்திருக்கும் இவன் 1ஆம் நம்பர் அயோக்கியன். கடவுளின் பெயரை சொல்லி சில கீழ்த்தரமான வித்தைகள் மூலம் காசு பறிக்கும் இவன் 1ஆம் நம்பர் கபோதி பயல். ஆனந்தரசம் என்ற பெயரில் ஒரு விசேஷமான போதைப் பொருளை கலந்து கொடுத்து தன்னை நாடி வரும் பக்தர்களை முட்டாள்களாக்கி அவர்களுடைய சொத்துக்களை எழுதி வாங்கிக் கொள்ளும் மோசக்காரர். தனக்கு விசேஷமான சக்திகள் வேண்டும் என்பதற்காக நரபலி கொடுக்கும் கொலைகாரன் இவன். நிறுத்து. இனிமேதான் முக்கியமான விஷயங்கள். ஆரம்பத்திலேயே சுயரூபத்தை காட்ட வேணாம்னு இறக்கம் காமிச்சாலும் ஏன் தப்பு? மாறிவிட்டு இவங்களை கவனிங்க. உங்களுக்கு 2 நாள் டைம் தரேன். சாமியாரை பத்தி நல்லபடியா எழுதணும். அதை உங்க பத்திரிகை ஆபீஸ்க்கே நாங்க அனுப்புவோம். இல்ல உங்க 2 பேரையும் நரபலி கொடுத்துருவோம். அதை யாரையும் நிரூபிக்க முடியாது. இந்த கொலைகார பாகிட்ட எப்படி தப்பிக்கிறது? இப்படி உங்ககிட்ட அடிபட்டு சாகிறத விட
பேசாம இவங்க கேக்குற மாதிரி எழுதி கொடுத்துடலாம். உயிரே போனாலும் சரி பொய் எழுத மாட்டேன். ஐயோ ஐயோ. இப்போ இவங்க கேக்குற மாதிரி எழுதி கொடுத்துருவோம். சமயம் பார்த்து தப்பிச்சு போயிடலாம். அப்புறம் நடந்த உண்மையை எழுதலாமே. ஒரு தடவை எழுதினே மாத்தி எழுதினா ஜனங்க நம்ப மாட்டாங்க. முதல்ல சாமியார் பணம் கொடுத்தாரு, வாங்கிட்டு நல்லா எழுதினா. அப்புறம் அவர் பணம் கொடுக்கல, கச்சாம்புச்சான்னு எழுதுறான்னு திட்டுவானுங்க. உனக்கு ஜனங்களை பத்தி தெரியாது, நான் ரொம்ப அனுபவப்பட்டவன். ஐயோ. ஒரு ஐடியா, சாமியாரை பத்தி நல்லாவே கட்டுரை எழுதிடலாம். நடுவில் ஷார்ட் ஹேண்ட்ல நம்ம நிலைமையை எழுதிடுவோம். மந்திரி ஆசிரியர் பார்த்தாருன்னா புரிஞ்சுக்குவாரு. போலீஸோட வருவார், பாட்டு தாடி எழுதிடலாம். இந்த சாமியார் மாதிரி உத்தமம் கிடையாது. ரொம்ப பிரமாதம். இதுவரைக்கும் சாமியாரை பத்தி யாருமே இப்படி போந்து எழுதுனதே இல்லை. இது என்ன இடையிடையே கோழி இந்த மாதிரி கோடு கிழிச்சிருக்கு? அது அவசரத்துல எழுதும்போது கொஞ்சம் கிறுக்கல் வந்துருது. அது இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கவர்ல வச்சு அட்ரஸ் எழுதுங்க, இன்னைக்கே போஸ்ட் பண்ணிடுறேன். கோபி, பஸ் இங்கே நிறுத்திட்டு நடந்தே போலாம். இல்லைன்னா உங்களுக்கு சந்தேகம் வரும். என்ன சொல்ற? வா. Malahi.